வாட்ஸ்அப்பில் ரீசெண்டாக ஒரு புது அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு யாராவது மெசேஜ் பண்ணுறப்ப அது நார்மல் மெசேஜா இல்லை ஃபார்வர்ட் மெசேஜா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு யாராவது மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃபார்வர்டட் அப்படின்னு போட்டிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒரு மெசேஜ் அனுப்புனார். அந்த மெசேஜை நான் யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஃபார்வர்டட் அப்படின்னு ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே சென்ட் பண்ணுறேன், சென்ட் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்டட் அப்படின்னு சொல்லி மேலே காமிக்கும். ஸோ யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஃபார்வர்டட் அப்படின்னு தான் ஷோ ஆகும். இல்லை இதை ஷோ பண்ணக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஃபார்வர்டட் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்கிறது ஃபார்வர்டட் அப்படின்னு காமிக்குது, கீழே இருக்கிறது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுனால ஃபார்வர்டட் அப்படின்னு காமிக்கல. ஸோ இந்த அப்டேட்னால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு யாராவது மெசேஜ் பண்ணுறப்ப அவங்க டைப் பண்ணி தான் அனுப்புனாங்களா இல்லை ஃபார்வர்ட் பண்ணாங்களா அப்படின்றத ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இந்த அப்டேட்டை யாராவது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.